கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த நெய்யாற்றின்கரை கவலாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிஜின். இவரது மனைவி கிருஷ்ணபிரியா. கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்பு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு 1 வயதில் இஹான் என்ற ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதியன்று வீட்டில் குழந்தை திடீரென மயங்கி விழுந்ததாக கூறி கணவன் மனைவி இருவரும் நெய்யாற்றின்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர் பரிசோதித்த போது அந்த குழந்தை ஏற்கனவே இறந்தது தெரியவந்தது. குழந்தையின் வயிற்றின் கீழ்ப்பகுதியில் காயம் இருந்ததால் குழந்தை கீழே விழுந்ததா என்று மருத்துவர்கள் கேட்டனர். அதற்கு கீழே விழவில்லை என்றும் பிஸ்கெட்டும் முந்திரியும் கொடுத்ததாகவும் அதை சாப்பிடத் தொடங்கியதும் குழந்தை மயங்கிவிட்டதாகவும் சிஜின் கூறியுள்ளார். இதனை கேட்டு சந்தேகமடைந்த மருத்துவர்கள் உடனடியாக நெய்யாற்றின்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதற்கிடையே குழந்தையை தடயவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பரிசோதித்த போது வயிற்றின் உட்பகுதியில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து இஹானின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் சிஜின் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் குழந்தையின் வயிற்றில் ஏற்பட்ட காயம்தான் மரணத்திற்கு காரணம் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சிஜினை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து மீண்டும் விசாரணை நடத்தினர். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்தது. மதுபோதைக்கு அடிமையான சிஜின் மீது அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. மேலும் சிஜினுக்கு பல பெண்களுடன் தவறான உறவு இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் சிஜின் வெளியே சுற்றிவிட்டு எப்போதாவதுதான் வீட்டிற்கு சென்று வந்துள்ளார். மதுபோதைக்கு அடிமையான சிஜினுக்கும் மனைவி கிருஷ்ணபிரியாவிற்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த சிஜின் மனைவியுடன் தனிமையில் இருந்துள்ளார். அப்போது குழந்தை பசியால் அழத் தொடங்கியுள்ளது. சிஜினின் மனைவி உடனே குழந்தையை தூக்க சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிஜின் தனிமையில் இருக்க குழந்தை தடையாக இருப்பதை பார்த்து குழந்தையின் வயிற்றில் ஓங்கி குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் அந்த பிஞ்சு குழந்தை பலத்த காயமடைந்து மயங்கி சரிந்துள்ளது. குழந்தை அங்கேயே இறந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மனைவியை மிரட்டி குழந்தை மயங்கி சரிந்ததாக கூறி நாடகமாட சொன்னதாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் சிஜினை கைது செய்து நெய்யாற்றின்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவியோடு தனிமையில் இருக்கும்போது குழந்தை இடையூறாக இருந்ததால் குழந்தையை அடித்துக் கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அபிராமி என்ற பெண் தகாத உறவின் காரணமாக 2 குழந்தைகளுக்கும் பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து கொலை செய்தது நாட்டையே உலுக்கியது. தற்போது மீண்டும் அதே போன்ற சம்பவம் கேரளாவில் அரங்கேறி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் கண்ணன்.